அதிமுக என்கிற இயக்கத்தை மொத்தமாக முடித்து கட்டிவிட்டார் விஜய் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பே அப்படி ஒரு கணக்கு விஜய்க்கு இருந்தது. பாதவ் என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் தாய் கழகம்ன்றாரு. தாய் கழகம் அதிமுகவாகத்தான் இருக்க முடியும். உங்க கூற்று தப்பு. நாங்க அன்னைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது கடம்பூர் ராஜு கிட்ட போய் கை கட்டி உட்கார்ந்து இருந்தார் விஜய். அந்த காட்சி இப்போதும் என் மனக்கண் முன்னால் வந்து போகிறது. ஏன்னா அப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர் கடம்பூர் ராஜு தான். இன்னைக்கு கடம்பூர் ராஜு சேர்றதுக்கு கட்சியில நிக்கிறாரு. கேட்ட பூட்டிட்டாங்க. கடம்பூர் ராஜு வெளியில நின்றார். அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய படை புறப்பட்டு விஜயின் பக்கம் நகருகிறது. இது இத்தோடு முடியாது. அதிமுக முழுக்க முழுக்க காலி செய்யப்படும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒட்டுமொத்தமாக அதிமுகவை முடித்து கட்டிவிட்டு அதிமுகவுக்கு மூடு விழா நடத்திவிட்டு தான் விஜயினுடைய கூடாரம் அடங்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்குது. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கி இருக்காரு. திடீரென லதா ரஜினிகாந்த் ஒரு அமைப்பை கட்டுறாரு அப்படின்னா, லதா ரஜினிகாந்த் இது மாதிரி ஒரு அமைப்பை ஏற்கனவே கட்டினாங்க. அந்த அமைப்பு எங்க இருக்குங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. இப்ப திடீரென ஏன் அண்ணாமலை இந்த அமைப்பை கட்டுகிற போது இந்த வேலையை அவர்கள் செய்யணும்னா, அண்ணாமலை தன்னுடைய நேரலையில பேசும்போது ஒரு செய்தியை சொல்றாரு. ரஜினிகாந்தினுடைய சாய்ஸாக அவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரு. ஆனா ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்குகிறேன் என்று சொன்ன போது 2 பேரை தான் அறிமுகப்படுத்தினார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள், குறிப்பாக பேர் சொல்லி ஒரு பரிச்சயமான நபர்கள் என்றால் கடம்பூர் ராஜு, MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், மேலும் முன்னாள் MLA-க்கள் பலர், இவர்கள் எல்லாம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாக இருக்கிறாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவினர் MLA-க்களே கூட இன்னும் ராஜினாமா பண்ணி வர இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன உணர்த்துது? தாவேகா என்ன திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஆதவர்ஜுனா அவர்கள் இவங்க எல்லாம் வரவேற்றுட்டு தலைமையகத்துல என்ன போய் பேசுறாரு? இது மாற்று கட்சியில எல்லாம் வரல, இதுதான் தாய் கட்சி, அதிமுக தான் இது. நீங்க எல்லாம் வரணும், ஜெயலலிதா 90% வரணும், 50% வந்துட்டீங்க, இன்னும் 90% வரணும் அப்படின்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசி மட்டும் வரக்கூடாது, உண்மையான கலைஞர் விசுவாசி எங்க கட்சிக்கு தான் வரணும், எங்க தலைவருக்கு கலைஞரையும் பிடிக்கும், ஜெயலலிதாவும் பிடிக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்கிற இயக்கத்தை மொத்தமாக முடித்து கட்டிவிட்டார் விஜய் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பே அப்படி ஒரு கணக்கு விஜய்க்கு இருந்தது. நான் உங்களிடத்திலே தமிழில் பேசுகிற போதுதான் சொன்னேன், அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்துத்தான் விஜய் தேர்தல் களத்தை நகர்த்துகிறார் என்று சொன்னேன். காரணம், அந்த ஃபார்மெட்டே அப்படிதான் இருந்துச்சு. திமுக தீய சக்திங்கிற அந்த ஃபார்மெட் இருக்குல்ல, அது ஒன்னே போதுமானது. அதிமுகவினுடைய ஃபார்முலால தான் விஜய் நகர்றாரு அப்படின்றதுக்கு. திமுக எதிர்ப்பு, ஒரு தட்டையான மாநில அரசியல், இதுதான் அதிமுகவினுடைய ஃபார்மெட். அதிமுகவுக்கு வலுவான கொள்கைகள் என்று எதுவும் கிடையாது. எம்ஜிஆர் இடத்துல உங்கள் கொள்கை என்னன்னு கேட்கும்போது அண்ணாயிசம்னார். அப்படி ஒரு கொள்கையே கிடையாது. அண்ணாயிசம் என்றால் என்ன? தனி மனித புகழ் பாடுவதை எதிர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். நான் பேசுனா என் பேச்சை கேட்டு நீ வராத, நீ அதை ஆய்வு செய்து பாருன்னு சொன்னார் பெரியார். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மூல கோட்பாடுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அண்ணாவினுடைய புகழ் பாடுவதா, அண்ணாவை வியந்தோதி பார்ப்பதா? அண்ணாவும் ஒரு தனி மனிதர் தானே. அந்த தனி மனிதர் இயக்கம் கட்டினால் அந்த இயக்கம் மக்களுக்கானதாக மாறியது. அந்த தலைவர் விதையாக விழுந்தார். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா வெறுமனே அண்ணாயிசம் என்பது ஒரு கொள்கையாக ஒரு கட்சிக்கு இருக்கும்னா, அந்த கட்சி எப்படி ஒரு கோட்பாடுடைய கட்சியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த கேள்வியை எழுப்புறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொள்கை நெறி கொண்ட ஒரு கட்சி அதே வரிசையில வருது பாருங்க தாவேகா. தாவேகாவுக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன தத்துவம்? ஒண்ணும் கிடையாது. திமுக எதிர்ப்பு தான். திமுக தீய சக்தி, இவர்கள் தூய சக்தி. இவ்வளவுதான் இந்த தேர்தலில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். அதிமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்தே தான் தொடர்ச்சியாக விஜய் நகர்ந்து கொண்டே வந்தார். ஆனா இப்ப ஆதவ் என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் தாய் கழகம்ன்றாரு. அப்ப என்ன சொல்லலாம்? அதிமுக தாய் கழகம்,
அந்த தாய் இறந்து போன காரணத்தால பிள்ளைகள் தவிக்கிறீங்க, அதுக்கு பதிலா மாமா இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, அண்ணன் இருக்காரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாங்க தான் தாய் கழகம்னா எப்படி நீங்க தாய் கழகமாவீங்க? தாய் கழகம் அதிமுகவாகத்தான் இருக்க முடியும். உங்க கூற்று தப்பு. கூப்பா கிருஷ்ணன் வந்து திருச்சியில பேசும்போது சொன்னார், இவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல எதையாவது பேசி விடுகிறார்கள், என்ன பேசுறோம்னு தெரியாம. விஜய்க்கு முன்பு கூப்பா கிருஷ்ணன் திருச்சி கிழக்குல நன்றி சொல்ற கூட்டத்துல சரித்திரத்தை சாகடித்தவரேன்னு பேசினாரு. அப்ப என்ன விஜயை புகழ்ந்து பேசுறாரா இல்ல விஜயை மட்டம் தட்டி பேசுறாரா? சரித்திரத்தை சாகடித்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அது புரியல. அது மாதிரி நீங்க வந்து இப்ப அதிமுக தாய் கழகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மாறான பேச்சா இருக்கு. சரித்திரத்தை படைத்து விட்டார், புதிய சரித்திரம் படைத்தார் என்று சரித்திரத்தை சாகடித்தவரேன்னு பேசினாரு அவரு. அது மாதிரிதான் இப்ப தாவேக்கா தான் தாய் கழகம், எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படின்னு இவர் வந்து கூப்பிடுறாரு. நீங்களே இப்போதுதான் பிறந்து 1.5 வயதை தழுவி இருக்கிற குழந்தை, இன்னும் எழுந்து நடக்கவே முடியாத நிலையில இருக்கீங்க. அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருந்த இயக்கம், இன்னைக்கு அதுல சேதாரம் இருக்கு, சிதலம் அடைஞ்சிருக்கு. அதுக்காக நீங்க தான் தாய் கழகம்னு கிளைம் ரைஸ் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப தப்புன்னு நான் பாக்குறேன். மொத்தத்தில் அதிமுக கூடாரத்தை காலி செய்து விட்டார்கள். நான் வந்து அதிமுகவினுடைய பறந்துபட்ட அந்த தொண்டர்களினுடைய பலம் இருக்குல்ல, அதிலிருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவுறத வேற மாதிரியாக புரிஞ்சுக்கிறேன். இப்ப குறிப்பா கோயில்பட்டியில வீழ்த்தவே முடியாத இடத்தில் இருந்தவர் கடம்பூர் ராஜ். எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் அவரை வந்து வீழ்த்த முடியல. இன்னைக்கு கூட நான் காலையில ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற போது, ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது கடம்பூர் ராஜ் கிட்ட போய் கை கட்டி உட்கார்ந்து இருந்தார் விஜய். அந்த காட்சி இப்போதும் என் மனக்கண் முன்னால் வந்து போகிறது. அந்த படத்தினுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த படத்துக்காக போய், ஏன்னா அப்ப வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து கடம்பூர் ராஜ் தான். இன்னைக்கு கடம்பூர் ராஜ் சேர்றதுக்கு கட்சியில வந்து நிக்கிறாரு, கேட்டை பூட்டிட்டாங்க, கடம்பூர் ராஜ் வெளியில நின்னாரு. நான் இப்போ உங்க நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பிரதான தொலைக்காட்சியினுடைய நேரடி ஒளிபரப்ப பார்த்துட்டு வரேன், நேரலை பார்த்துட்டு வரேன். வெளியில நிக்கிறாரு, கேட்டு பூட்டி இருக்கு. இப்ப அரசியல் எப்படி சுழன்று வருகிறது என்று நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தலகர்த்தர் என்கிற நிலையில் அதிமுகவுக்கு தென்மண்டலத்தில் அந்த பக்கம் நீங்க வந்து திருநெல்வேலிக்கு இந்த சைடு தூத்துக்குடியில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு பெரிய முகம்னு பார்த்தா அது கடம்பூர் ராஜுவினுடைய முகம்தான். ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, இவங்க எல்லாம் இந்த மதுரை பெல்ட்டோட முடிஞ்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் யாரும் இல்ல, அந்த பக்கம் இருந்தவர் அவர் தான். தலவாய் சுந்தரம் மட்டும் இருக்காரு, அவரும் தன் தொகுதியை மட்டும் தான் தக்க வைக்க முடியுது அவரால். இல்ல, தலவாய் சுந்தரத்துக்கு வந்து நாகர்கோயில் டவுனை கடந்த அரசியல் இல்ல சார். நீங்க குளச்சலுக்குள்ள போனீங்கன்னா தலவாய் சுந்தரத்துக்கு வீச்சு இல்ல, விளவங்கோடுக்கு போனீங்கன்னா தலவாய் சுந்தரத்துக்கு ஆட்கள் இல்ல. அதே போல இந்த பக்கம் பத்மநாபபுரம் வந்தீங்கன்னா தலவாய் சுந்தரத்தால கட்சி நடத்த முடியாது. அப்ப அந்த நாகர்கோயிலுங்கிற அந்த பகுதிக்குள்ளேயே முடிஞ்சு போறாரு தலவாய் சுந்தரம். தலவாய் சுந்தரத்துக்கு கோயில்பட்டியில என்ன பண்ண முடியும்? தலவாய் சுந்தரத்தால தூத்துக்குடி டவுனுக்குள்ள என்ன பண்ண முடியும்? தலவாய் சுந்தரத்தால அம்பாசமுத்திரத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கடம்பூர் ராஜ் அப்படி இல்லை. அந்த பகுதியில் முழு வீச்சு, அவருடைய வீச்சு இருந்தது. இன்றைக்கு அவர் அந்த இயக்கத்தில் இருந்து சமூகத்தை தாண்டி ஆதரவு அவருக்கு உண்டு. ஆமா, இல்ல இப்ப அந்த இடத்தை தொட்டு நிரப்புவதற்கு நீங்கள் ஆட்களை போடலாம், இட்டு நிரப்புவதற்கு ஆட்களை போட முடியாது. அதுதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. நீங்க வந்து ஒரு முன்னாள் அமைச்சரை, கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒருவரை மாற்றிட்டு வேற ஒருத்தரை போடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு அவரை விட பலமானவரை போட முடியலன்னாலும் அவர் அளவுக்கு பலமானவரை போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா அதிமுகவுக்குள்ள? அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்குள்ள இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் கடலூர்ல ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி தந்தவர் MC சம்பத். இன்னைக்கு MC சம்பத் புறப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது அந்த கடலூர், பண்ருட்டி, விருத்தாச்சலம், விழுப்புரம் இந்த சுற்று வட்டார பகுதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய இழப்பை அதிமுக சந்திச்சிருக்கு. ஒரு தலகர்த்தரை இழந்துருச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். உடுமலை ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பவர் சென்டர் தான் கொங்கு மண்டலத்துக்குள்ள. அப்போ வட மாவட்டம் ஒரு பக்கம் கிளம்புது, இன்னொரு பக்கம் தென் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி கிளம்புது, இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலம். அப்படின்னா அப்போ எல்லா புறத்திலிருந்தும் அதிமுக வீக் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக அதிமுக ஒவ்வொரு அமைப்பாக, கட்டமைப்பாக இழந்து கொண்டே வருது அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆதவனுடைய அழைப்பு ரொம்ப ஆபத்தானது. அவர் திமுகவை நோக்கி அழைப்பு விடுக்கிறாரு. திமுகவிலிருந்து யாரும் போக மாட்டார்கள். ஏன்னா திமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை, எதிர்கால கேள்விக்குறியாகல. நம்ம இயல்பா பேசுவோம், திமுக கோட்பாடுடைய இயக்கம் நின்றுச்சு, அதெல்லாம் ஒரு காலம். இப்ப திமுகவுமே கோட்பாட்டை கொஞ்சம் தளர்த்தி கொண்டுதான் நிக்குது களத்துல. இதை நம்ம பேசி ஆக வேண்டியிருக்கு. இன்னும் நீங்கள் கோட்பாட்டை வலிமையாக பேசுங்கள்னு நம்ம திமுகவை சொல்றோம்.
ஆனா திமுக அந்த கோட்பாட்டை வலிமையாக பேசாமல் வேறு ஒரு பக்கம் நிக்குது. திமுகவுக்குள்ளேயும் ஒரு கமர்ஷியல் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அது திமுகவை தின்று சிரித்திராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கும், அடுத்த தலைமுறையை வார்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா திமுகவுக்கு எதிர்காலம் இருக்கு. திமுகவுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாவில் அதிமுகவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுச்சு. அதிமுக இனிமேல் இந்த மண்ணில் நிலை பெறுமா? நிலை பெறாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய படை புறப்பட்டு விஜயின் பக்கம் நகருகிறது. இது இத்தோடு முடியாது. அதிமுக முழுக்க முழுக்க காலி செய்யப்படும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒட்டுமொத்தமாக அதிமுகவை முடித்து கட்டிவிட்டு அதிமுகவுக்கு மூடு விழா நடத்திவிட்டுத்தான் விஜயினுடைய கூடாரம் அடங்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், பாஜகவுடைய பாணியை அப்பட்டமாக அப்படியே கடைபிடிக்கிறார் விஜய், தாவிகா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போனதையும் பல மாநிலங்கள்ல பாஜக செய்ததையும் ஒப்பிட்டாங்க. அதே போல கட்சியில இருக்கக்கூடிய காட்ரேஸையும் தொண்டர்களையும் தன்வசப்படுத்துவதையும் நம்ம மேற்கு வங்கத்திற்கு நல்ல ஒரு உதாரணம் உண்டு. சிபிஎம் எங்க போனாங்க? இப்ப பாஜகவில் தான் போய் எல்லாரும் ஐக்கியமானதை நம்ம பார்த்தோம். அப்படி பாஜகவுடைய தன்மை இங்கு கடைபிடிக்கப்படுது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பாணியை. இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு தனி கட்சி துவங்க போறேன், ரஜினி அந்த இரவே அவங்க மனைவி என்ன அறிவிக்கிறாங்க, மக்கள் மேடைங்கிற ஒரு இயக்கத்தை அறிவிக்க போறேன் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் யாரை வீக்கெண்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு இதை பண்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் பலர் அரசியல் உற்று நோக்கக்கூடியவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு பொது தேர்தலை கூட நாம் மீண்டும் சந்திக்க நேரிடலாம். அது 2029 இருக்கலாம், அதற்கு முன்னதாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு பாஜக ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இவை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொது தேர்தல் இப்போது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பொது தேர்தல் இப்போது வராது. அதற்கு இன்னும் அவகாசம் எடுக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு வருமானால் 2029 சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவார்கள். அதற்குண்டான சாத்திய கூறுகள் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக தேர்தல் வந்துவிடும் என்பதெல்லாம் ஒரு தப்பான கணக்கு. ரொம்ப ஸ்டெடியா போறாங்க விஜயினுடைய தரப்பு, அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதில். நிர்வாக சிக்கல்கள் இருக்கே தவிர பதவியை தக்க வைத்துக் கொள்வதில் சிக்கல் இல்லை. எதை எப்படி விலை கொடுப்பது, யாருக்கு சோஃபா கொடுப்பது, யாருக்கு சேர் கொடுப்பது, யாருக்கு டேபிள் கொடுப்பது என்கிற அந்த வித்தையை கத்திருக்கிறார்கள். அதற்கு முதல் காரணம் தொழிலை சரியாக செய்யக்கூடிய தொழிலதிபர் ஒருவர் பக்கத்துல இருக்கிறார். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த தொழிலதிபர் மிக கச்சிதமாக அந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பாஸ்ன்னு விஜயை காட்டுறாங்க. விஜய் பாஸ் இல்ல, இவர்தான் பாஸ் என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இன்னொன்று, இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கி இருக்காரு, திடீரென லதா ரஜினிகாந்த் ஒரு அமைப்பை கட்டுறாரு அப்படின்னா, லதா ரஜினிகாந்த் இது மாதிரி ஒரு அமைப்பை ஏற்கனவே கட்டினாங்க. அந்த அமைப்பு எங்க இருக்குங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. இப்ப திடீரென ஏன் அண்ணாமலை இந்த அமைப்பை கட்டுகிற போது இந்த வேலையை அவர்கள் செய்யணும்னா, அண்ணாமலை தன்னுடைய நேரலையில பேசும்போது ஒரு செய்தியை சொல்றாரு, ரஜினிகாந்தினுடைய சாய்ஸாக அவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரு. ஆனா ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்குகிறேன் என்று சொன்ன போது 2 பேரை தான் அறிமுகப்படுத்தினார். ஒண்ணு அண்ணன் தமிழறிவி மணியன், இன்னொருத்தர் உங்களுக்கு நான் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த நபராக இருக்கிற அர்ஜுனமூர்த்தி. அப்ப அந்த அர்ஜுனமூர்த்தி நேற்று ஒரு பிரதான ஊடகத்துல பேசுற போது என்ன சொல்றாருன்னா, என்னிடம் பேசுகிற போது ஒரு நாளும் அண்ணாமலையை நான் நம்புகிறேன், அண்ணாமலை மீது ஒரு கன்சர்ன் வச்சிருக்கிறேன்னு ரஜினி சொன்னதே கிடையாது அப்படிங்கிறார். அப்ப அண்ணாமலை சொல்வது பொய்யானா, அண்ணாமலை நிறைய பொய்யை சொல்லி பழக்கப்பட்டவராகவே எப்போதும் வெளிப்படுகிறார். அவர் இன்னொரு சீமான் தான். அப்ப இந்த பொய்யை எப்படி இந்த நாட்டு மக்களிடத்துல சொல்வது? ஒரு பக்கம் ரஜினியினுடைய அந்த வீச்சு அது இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நேற்று வந்த விஜய்க்கே ஒரு வீச்சு இருக்கும்போது அதற்கு முன்னால் வந்த ரஜினிக்கு வீச்சு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஆனா இப்ப மாற்றத்தை விரும்புகிறவர்கள் ரஜினி பக்கம் வரமாட்டாங்க. விஜய் வராமல் ரஜினி வந்திருந்தால் அன்றைக்கு இந்த வீச்சு ரஜினி பக்கம் போயிருக்கலாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த முடிவை வைத்து நான் புரிந்து கொண்டு சொல்றேன், வாய்ப்பு அமைந்திருக்கலாம். ஆனால் அந்த காலம் என்பது முடிஞ்சிருச்சு. இனி ஒரு காலம் கனியாது. ரஜினியால் இனிமேல் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனா அவங்க வீட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் அண்ணாமலை கிரெடிட் எடுத்துட்டு போக பாக்குறாரு, இன்னொரு பக்கம் விஜய் ஆல்ரெடி கிரவுண்ட்ல ஒரு கிரெடிட் எடுத்துட்டாரு. ஏன் நம்ம அந்த கிரெடிட்டை எடுக்கக்கூடாது, ஏன் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவசர கதியில் ஒரு அமைப்பை கட்டி திடீரென மக்கள் சேவைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இது ரஜினி நேரடியாக அழைத்தால் தப்பு இல்லை. ரஜினிக்கு அந்த முகம் இருக்கிறது,
ரஜினிக்கு அந்த தகுதி இருக்கிறது. ரஜினி உண்மையிலேயே ஒரு மனிதநேய பண்பாளர் என்கிற அந்த பெயரை ஓரளவுக்கு பெற்றிருக்கிறார். அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் கொடுத்தெல்லாம் நான் போகல. ஆனா ரஜினியுடைய மனைவியை அழைப்பது மக்களிடத்துல என்ன தாக்கத்தை, இப்ப எனக்கு என்ன நான் ரஜினி மேல ஒரு கன்சர்ன் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோ. ரஜினி அழைக்கிறார், பரவாயில்லப்பா ரஜினி அழைக்கிறாருப்பா, விஜய்க்கு ரஜினி பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு வரலாம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு ரஜினி பெட்டர்ப்பா ஒரு மனநிலை எனக்கு வரலாம் இல்லையா? அண்ணாமலைக்கு ரஜினி பெட்டர்ப்பா, சீமானுக்கு ரஜினி பெட்டர்ப்பா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வரலாம் இல்லையா? ஆனா இவர்கள் எல்லாரையும் விட லதா ரஜினிகாந்த் பெட்டரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நீங்க உங்களுடைய இடத்துக்கு வாடகை கொடுக்காமல் ஏமாற்றிய ஒரு நபராக தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய கூடாரம் என்பது மதுவந்தியாக இருக்கு, மதுவந்தி தொடர்புடையவர்களாக இருக்கு, ஒய்ஜி மகேந்திரனாக இருக்கு. இப்படி உங்களுடைய கூடாரம் என்பது வேறாக இருக்கு. அது ரஜினியினுடைய இயல்புக்கு மாறாக இருக்கு. அப்ப நீங்க எப்படி அந்த நம்பிக்கையை பெற முடியும்? ரஜினி ரசிகர்களுடைய நம்பிக்கையவே நீங்க பெற முடியாதுன்றதுதான் என்னுடைய பார்வை. எனவே ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறார். அண்ணாமலைக்கு ரஜினியினுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் போய்விடக் கூடாது, இன்னொரு பக்கம் விஜய் ஏற்படுத்திய தாக்கத்தை நாம் ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்கிற சிந்தனை. அதனால் லதா ரஜினிகாந்தை இந்த பயணத்துக்கு அது தயார்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் இது பயன் தராது. 100 விழுக்காடு பயனில்லாத ஒரு வேலையைத்தான் இப்போது லதா ரஜினிகாந்த் துவங்கி இருக்கிறார். அண்ணாமலையினுடைய கட்சி என்ன செய்ய போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. உலகத்திலேயே முரண்பட்ட ஒருவர். நான் யதார்த்தத்தை பேசுறேன். மதிமுகவிலிருந்து முரண்பட்டுட்டோம், திராவிட வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிட்டோம். நாங்க போய் வைகோ கிட்ட நாங்க கட்சி தொடங்குறோம், போயிட்டு வர்றோம், வாழ்த்துங்க அண்ணா, நாங்க புதிதா ஆரம்பிக்கிறோம், உங்கள்ட்ட இருந்து ஒரு பாட்டை பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், பாப்போங்க, சந்திப்போம் அப்படின்னு சொல்லுனா எப்படி இருக்கும்? ஆமா, திமுகவிலிருந்து வைகோ வெளியில வராரு, நேரா கலைஞர்கிட்டே போய் அண்ணே போயிட்டு வரேனே, ஒரு 9 மாவட்ட செயலாளரை கூப்பிட்டுக்கிட்டேன், கட்சியை கிளைம் பண்ண போறேன், பொதுக்குழு ஒண்ணு நடத்த போறேன், நான் தான் உண்மையான திமுகன்னு சொல்ல போறேனே, வர்றேனே, வாழ்த்துக்களை சொல்லிருங்கண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து தமிழ் அன்சாரி பிரிஞ்சு வர்றாரு, நேரா ஜவாஹிருல்லாட்டே போய் அண்ணே போயிட்டு வர்றேன், வாழ்த்துங்க, உங்க கட்சியில இருந்து ஒரு 12-13 மாவட்ட செயலாளர்களை எடுத்துக்கிட்டேன், நான் தான் மனிதநேய மக்கள் கட்சின்னு கிளைம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப ஆனா இவர் மட்டும் நான் பாஜகவில இருந்து முரண்பட்டுட்டேன், அமித்ஷாவிடம் போய் வாழ்த்து பெற்றேன், அமித்ஷாவிடம் போய் நேரடியாக சொன்னேன், மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டேன், சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்றாரு. ராஜினாமா கொடுக்குறாரு. அது ஒரு நாள் கழிச்சு அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. அப்ப ராஜினாமாவை நீங்க மறுக்கிறதுக்கு கூட இருந்தீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னா அப்ப மறுக்கிறதுக்கு இருந்தீங்களா அப்படின்னு. அப்போ இது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அண்ணாமலை நகருகிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு தான் அண்ணாமலை நகருகிறார். இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, மாறு வேஷத்துல வந்து என்னடா மாறு வேஷம்னா, இந்த பக்கம் ஒரு மறு வச்சுக்கிட்டு வந்த பாக்கலையா நீங்க அப்படின்னு. அந்த மறு வச்சுக்கிட்டு வந்திருக்கிற பாஜக தான் அண்ணாமலை. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர மாட்டாங்கன்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. சார், அண்ணாமலைக்கு பாஜகவில் இருந்த ஒரு புதிய இளைஞர் வட்டம் இருந்ததுங்கிறது உண்மைதான் சார். என் நாடு என் மக்களா அந்த பயணம், அதுல ஒரு என் மண் என் மக்கள் அந்த பயணத்துல ஒரு பெரிய வீச்சு இருக்கிறது மாதிரி ஊடகத்துல ஊதி பெரிதாக்குனாங்க ஒரு பிம்பத்தை. அந்த பிம்பம் உண்மையான பிம்பம் என்று சில இளைஞர்களால் நம்பப்பட்டது. அந்த காலத்திலேயே காலத்தோடு அவர் பயிர் செய்திருந்தாருன்னா ஒரு விளைச்சலை பார்த்திருக்க முடியும். இப்ப அந்த காலம் கரையேறிடுச்சு. இனிமே அந்த காலம் பயனளிக்காத காலமாக வந்துருச்சு. இனிமேல் அண்ணாமலையால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இது எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன் தராது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எங்க நேயர்களுக்கு பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.